ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி தர்பார். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா, அதுவும் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சியே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரெசிபியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ஐஸ்கிரீமு. சேர்த்துட்டு இதை பால் நல்லா பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கோயா, அதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கட்டிகள்லாம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் கேராமல் சேர்க்கணும். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நல்லா உருக்கி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆற வச்சு இந்த பாகு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கல. இதுதான் நம்மளுக்கு கலர் கொடுக்கும். லைட்டாக ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து அதை நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க 40 செகண்டுக்கு. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச பால் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை ரெண்டையும் கலந்து மறுபடியும் ஒரு தடவை 40 செகண்டுக்கு அடித்து எடுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். குறைஞ்சது 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் மறுபடியும் எடுத்து இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ண போகிறேன் மிக்சர் ஜாரில். கண்டிப்பாக 2 தடவை பண்ணணும். இப்போ மறுபடியும் 40 செகண்டுக்கு நான் அரைக்கிறேன். அரைச்சிட்டு இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 4 இந்த மாதிரி பாதாம் பிசின் எடுத்து ஓவர் நைட் நான் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஜிகர்தண்டா மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு பால் கொதிக்கிற வரைக்கும் இதை காய விடுங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம செஞ்சு வச்ச கோயா உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் குறையணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா இதில் சுகர் கேரமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜிகர்தண்டா அசம்பிள் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின், அதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத், அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச ஜிகர்தண்டா பால் நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் இதையும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். கடைசியாக இதுக்கு மேலே நன்னாரி சர்பத். வாவ், நம்மளோட ஜில் ஜில் ஜிகர்தண்டா செம்மையாக ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை பை, டேக் கேர்.